கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என கோரி மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை கோரிக்கை மனு வழங்கியிருக்காரு. டெல்லியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து அவர் அளித்த கோரிக்கை மனுவில் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ரயில்வே பகுதிகள் திருவனந்தபுரம் கோட்டத்தில் வருவதால் பயணிகளுக்கு மட்டுமின்றி வர்த்தகர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பலருக்கும் பல சிரமங்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே நெல்லை தலைமை இடமாக கொண்டு புதிய ரயில்வே கோட்டம் நிறுவப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. வள்ளியூர் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் ஒரு முக்கியமான நிலையம் ஆகும். பணக்குடியில் உள்ள இஸ்ரோ உந்துவிசை வளாகம் மற்றும் கூடங்குளம் அணு நிலையம் போன்ற பொது நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இந்த ரயில் நிலையம் சேவை செய்வதால் இங்கு முக்கிய ரயில்கள் சென்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் வரை புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பகுதி வரை ஏற்கனவே இந்த பாதை வழக்கத்தில் இருந்துள்ளது. இந்த வழியாக பனைமர பொருட்கள் மக்கள் கொண்டு செல்கிறார்கள். இதன் மூலம் கன்னியாகுமரி, திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் இடையே சுற்றுலா மட்டுமின்றி புனித யாத்திரையும் மேம்படும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.